ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ நெத்திலி கருவாடு சம்பல் செய்ய போகிறோமுங்க. இது வந்து மலேசியாவிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு கொடுத்தாங்கங்க. இந்த நெத்திலி கருவாடு இது மலேசியன் ஸ்டைல்லே நம்ம நெத்திலி கருவாடு சம்பல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்குங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகா ஒரு 6-7 மிளகாய் எடுத்து சுடுதண்ணியில் ஊற வச்சுக்கலாங்க ஒரு 10 நிமிஷம். இப்போ கருவாடை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ மிக்சி சாரில் ஒரு 10-15 பூண்டு, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், இந்த ஊற வச்ச மிளகாயும் சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் லைட்டாக சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி. இப்போ நம்ம கருவாடை பொரித்து எடுத்துக்கலாங்க. அடுப்பில் கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு இந்த கருவாடில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிரட்டிட்டு எண்ணெயில் பொரித்து அள்ளி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பொரித்து இதை அள்ளிக்கலாங்க. இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு, இதை அள்ளி வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு கடாயில் அடுப்பில் வச்சு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி சேர்த்துக்கங்க. ஒரு பச்சை மிளகாயும் ஒரு 2-3 பூண்டும் கொஞ்சம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 6-7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாங்க. நம்ம நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்த்துங்க. கருவாடில் உப்பு இருக்கும், பத்தாவதுக்காண்டி கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம். இந்த மசாலைக்கு தேவையான உப்பு லைட்டாக சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மிக்சி சாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது மட்டும் இதில் சேர்த்து நல்லா கிளறி விடலாங்க. நல்லா கொதி வந்ததும் இப்போ நம்ம கருவாடு அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நெத்திலி கருவாடு சம்பல் ரெடிங்க. செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு ரெசிபிங்க, செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.